ஹாய்மா, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு கடுகு நல்லா பொழிஞ்சு வந்தது. பொடியாக நறுக்குனா 2 வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கலாம். தக்காளி எல்லாம் எதுவுமே போடுறதில்லப்பா. இது வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும்தான். பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்க விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு மிளகாத்தூள் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கலாம். இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளாக இருந்தால் அப்படியே கறிகிடம் தொட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கலாம். மிளகாத்தூள் வதங்கந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கோம். புளி கரைச்சிட்டு அதிலே ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா நம்ம மீன் குழம்பு மாதிரி கொதிச்சு வந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லா சுட சாப்பாட்டுக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். எப்பயாவது ஒரே வேலைக்கு என்னடா செய்யறதுன்னு யோசிக்கும் போதும், இல்லை ஒருத்தரே இருக்கிற என்னடா செஞ்சுக்கிறதுன்னு நினைக்கும் போதும், காய்கறியும் எதுவும் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா. ரொம்ப அருமையாக இருக்கும். மெயினாக இன்னும் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது செய்யறதுக்கு கூட. சுட சுட சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்டா அருமையாக இருக்குது. உங்களுக்கு வேறு விருப்பப்பட்ட கூட முட்டை வச்சோ இல்லை ஆம்லேட் வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். இன்னும் அதுவும் எதுவும் இல்லைன்னா கூட அப்பளம் விரலும் இருந்தால் கூட போதும், அருமையாக சாப்பாடு சாப்பிட்டுடலாம். இந்த குழம்பு இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.